இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் அகரம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் அகரம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தற்பொழுது வருகை கொடுத்திருக்கிறார். வரும் வழியில் அவருக்கு பல்வேறு இடங்களில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்றவாறு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜெகநாதன் தெரு அகரம் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தினுடைய அந்த கட்டடத்தினை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் இந்த கட்டட வளாகத்திற்குள்ளாகவே 6 நியாய விலைக் கடைகளும் அமைந்திருக்கின்றன. அதற்கு புதிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். அதுக்கு வந்திருக்கிறார். தற்பொழுது முதலாவதாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதுக்கான கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டடத்திற்கூடாகவே மறுவாழ்வு மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த பகுதிக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் டயாலிசிஸ் செய்யக்கூடிய தேவை இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மருத்துவமனைக்கு சென்று செய்ய வேண்டிய அந்த சூழல் இருந்தது. தற்பொழுது அவர்களுக்கு உள்ளூரிலேயே அவர்கள் அருகிலேயே டயாலிசிஸ் செய்வதற்கு வசதியாக ரத்த சுத்திகரிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தினை அமைத்தரப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டுக்கு முன்பாக அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. தற்பொழுது அது பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டம் முடிவுற்று செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதனை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் இந்த மையத்தில் மறுவாழ்வு மையம் இருக்கிறது. இதன் மூலமாக பிசியோதெரபி வேண்டியவர்கள், உடற்பயிற்சி வேண்டியவர்கள் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த பிற சிகிச்சை மற்றும் பயிற்சி தேவைப்படுபவர்களுக்கான மறுவாழ்வு மையமாகவும் இந்த மையம் செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற வசதிகளும் ஒவ்வொரு தளத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. மேலும் முதல் தளத்தில் அதற்கான பயிற்சி மையங்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த வளாகத்திற்குள்ளாகவே புதிதாக 6 நியாய விலைக் கடைகளுக்கான அந்த கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த 6 கடைகளையும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார். இதன் மூலமாக நவீனமயப்படுத்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலமாக பொருட்கள் விநியோகம் மட்டுமின்றி ஏற்கனவே தேக்கக்கூடிய பொருட்கள் சேதாரமாகாத அளவுக்கான ஒரு தரத்துடனான கட்டப்பட்டிருக்கூடிய கட்டடங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். தற்பொழுது ரத்த சுத்திகரிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து குளத்தூரில் அடுத்தடுத்து நிகழ்ச்சி நடக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக இந்த ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை பொறுத்தவரையிலும் இதனுடைய தொகை என்பது 110 கோடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது பல திட்டங்கள் திறந்து வைத்தாலும் இந்த மறுவாழ்வு மையத்தை பொறுத்தவரையிலும் 11 கோடியே 74 லட்சம் மதிப்பிலான கட்டமைப்பை தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த கட்டமைப்பில் ரத்த சுத்திகரிப்பு மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் மட்டும் ஏற்படுத்தப்படாமல் மேலும் கூடுதலாக பிற சேவைகளை வழங்கக்கூடிய வகையில் நியாய விலைக் கடைகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வில் இந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் அரசு நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.